வரப்போற சட்டமன்ற தேர்தல்ல இப்படி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இது வரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல இப்படி நடந்ததே கிடையாது. ஆனா இந்த தேர்தல்ல இப்படி நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்காம். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றுல 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது முன்னாடி எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு 4 முனை போட்டி உருவாயிருக்கு. கடந்த கால தேர்தல் தரவுகளின்படி தமிழகத்தில் சராசரியாக 70% வாக்குகள் மட்டுமே பதிவாகிறது. இந்த நிலையில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த 70% வாக்குகளை 3 பெரிய கட்சிகள் சராசரியாக பிரிக்க வாய்ப்புள்ளது. அதாவது சீமானின் நாம் தமிழர் கட்சி சுமார் 5% வாக்குகளை பெறுவார்கள் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் 20% வாக்குகளை பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. மீதமுள்ள 45% வாக்குகளில் ஆளும் திமுக 23%யும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக 22% வாக்குகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படி மட்டும் நடந்தது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளை எந்த கட்சியாலும் எட்ட முடியாது. சோ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ஒரு தொங்கு சட்டசபை அப்படிங்கிற ரிசல்ட்டை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜயோட 20% வாக்குகள் அப்படிங்கிறது வெறும் எண்கள் மட்டுமல்ல, அது எத்தனை தொகுதிகளில் வெற்றியாக மாறும் என்பதை பொறுத்தே ஆட்டத்தின் போக்கே மாறும். அதாவது வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்தாலும் அது தமிழ்நாடு முழுவதும் பரவலா பிரிஞ்சு கிடந்தா குறைவான இடங்கள்ல மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனா குறிப்பிட்ட மண்டலங்கள்ல அந்த வாக்கு சதவீதம் அதிகமா இருந்தது அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் அதிக இடங்கள்ல வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. சோ விஜய் 20% வாக்குகளை பிரிக்கிறதுனால கண்டிப்பா எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. அதே மாதிரி திமுக அல்லது அதிமுக திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆட்சி அமைக்க கண்டிப்பா தளபதி முன் வர மாட்டாரு. இப்படி மட்டும் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற பேரம் பேசுதல் கண்டிப்பா நடக்கும். ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி அதை விரும்ப மாட்டாரு. சோ எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க உரிமை கோர முடியாத நிலை ஏற்பட்டா மாநில குடியரசுத் தலைவர் ஆட்சியை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கு. இல்லனா மிக குறுகிய காலத்திலே மறு தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒரே வருஷத்துல மக்கள் மறுபடியும் தேர்தல் களத்தை சந்திக்கும் சூழல் ஏற்படலாம். சோ தமிழக வாக்காளர்கள் இந்த முறை ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்குவாங்களா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே நண்பா, இந்த நியூஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.